பீகாரில் அடுத்த ஆண்டு நடக்க இருக்கும் சட்டமன்ற தேர்தலில் அரசியல் ஆலோசகர் மற்றும் தேர்தல் வியூக அமைப்பாளர் பிரசாந்த் கிஷோரின் ஜன்சுராஜ் புதிய என்ட்ரி கொடுக்கிறது. அந்த கட்சி எந்த மாதிரியான தாக்கத்தை பீகார் அரசியல் களத்தில் ஏற்படுத்த போகிறது என்ற எதிர்பார்ப்பு உருவாகி இருக்கிறது. பீகாரில் அடுத்த ஆண்டு அக்டோபர் அல்லது நவம்பர் மாதத்தோடு நிதிஷ்குமார் தலைமை தாங்கும் என்டிஏ கூட்டணியின் ஆட்சி நிறைவுக்கு வருகிறது. அதனால் இப்போதே கட்சிகள் தேர்தலுக்காக தயாராகி வருகின்றனர். தேர்தலுக்காக அபய் யாத்ராவை தொடங்கியிருக்கிறார் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் தேஜஸ்வி யாதவ். ஐக்கிய ஜனதா தளத்தின் தலைவர் நிதிஷ்குமாரும் விரைவில் பாத யாத்திரை தொடங்குவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் தான் வரும் அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி அன்று தன் ஜன்சுராஜ் அமைப்பை அரசியல் கட்சியாக அறிவிக்க இருக்கிறார் அரசியல் ஆலோசகர் பிரசாந்த் கிஷோர். 2014 ஆண்டுக்கு பிறகு இந்திய அரசியலில் தவிர்க்க முடியாத பெயராக மாறி போயிருக்கிறார் பிரசாந்த் கிஷோர். மக்களவைத் தேர்தலில் பாஜக பெரும் வெற்றி பெற்று எந்த அளவுக்கு நரேந்திர மோடியின் புகழ் நாடெங்கும் பாடப்பட்டதோ அந்த தேர்தலில் பாஜகவின் வெற்றிக்கு மூளையாக செயல்பட்ட பிரசாந்த் கிஷோரின் பெயரும் பேசப்பட்டது. ஒரே இரவில் அரசியல் தலைவர்களால் மோஸ்ட் வாண்டட் மேனாக மாறி போனார் பிரசாந்த் கிஷோர். 2015 நிதிஷ்குமார், 2019 ஜெகன்மோகன் ரெட்டி, 2020 அரவிந்த் கெஜ்ரிவால், 2021 ஸ்டாலின் மற்றும் மம்தா பானர்ஜி என்று பல தலைவர்களை முதல்வர் நாற்காலியில் அமர செய்திருக்கிறார். தான் வகுக்கும் வியூகங்கள் அவர்களை முதல்வராக்கும் போது தன்னை ஏன் முதல்வராக்காது என்ற எண்ணத்தில் அரசியலில் இறங்கி அதிரடி ஸ்டண்ட் செய்தார். அதன் ஆரம்ப புள்ளியாக தொடங்கப்பட்டதுதான் ஜன்சுராஜ் யாத்திரை. இந்த யாத்திரையின் மூலம் பீகாரில் இருக்கும் 38 மாவட்டங்களிலும் 3500 கிலோமீட்டர் வரை பயணித்திருந்தார் பிரசாந்த் கிஷோர். இந்த பாத யாத்திரையில் முக்கியமான அதிகாரிகள் கலந்து கொண்டது யாத்திரைக்கு பூஸ் கொடுத்தது மட்டுமில்லாமல் தேசிய அளவில் இந்த யாத்திரையின் மீது கவனத்தையும் திருப்பியது. அதைத் தொடர்ந்து ஜன்சுராஜ் என்ற அரசியல் கட்சியை பதிவு செய்து வரவிருக்கும் 2025 பீகார் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவதாக தெரிவித்தார் பிரசாந்த் கிஷோர். அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி அன்று அதிகாரப்பூர்வமாக கட்சி பதிவு செய்யப்படும் என்றும் சொல்லியிருந்தார். கட்சிக்கான அங்கீகாரம் கிடைப்பதற்கு முன்னரே கட்சி மற்றும் தேர்தலுக்கான பணிகளில் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார். கட்சி தொடங்கப்படும் முதல் நாளிலேயே 1 கோடி உறுப்பினர்களை கொண்ட முதல் கட்சியாக ஜன்சுராஜ் வரலாற்றில் இடம் பிடிக்க வேண்டும் என்பதை இலக்காக கொண்டு பயணித்து வருகிறார். ஜன்சுராஜ் அரசியல் கட்சியாக உருவான பிறகு 6 மாதங்களுக்கு எங்கு திரும்பினாலும் அங்கு ஜன்சுராஜ் இருக்கும் என்றும் தெரிவித்திருக்கிறார். அதே நேரம் ஜன்சுராஜ் அரசியல் கட்சியாக உருவானால் எந்த ஒரு சாதி சமூகத்துக்குள்ளும் அடங்கிவிடாது. பொதுப்பிரிவு, பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட, பட்டியலின சமூகம், முஸ்லிம் என 5 குழுக்களாக பிரிக்கப்படும். ஒவ்வொரு முறையும் இந்த 5 வகுப்புகளில் ஒருவருக்கு கட்சியை வழிநடத்த வாய்ப்பு வழங்கப்படும் என்றும் உறுதி அளித்திருக்கிறார் பிரசாந்த் கிஷோர். அதே நேரம் ஜன்சுராஜ் ஆட்சிக்கு வந்தால் 1 மணி நேரத்தில் மதுவிலக்கு ரத்து செய்யப்படும் என்றும் பேசி அதிரடி காட்டியிருக்கிறார். இப்படி தொடர்ந்து பிரசாந்த் கிஷோர் கொடுத்து வரும் அதிரடி அரசியல் ஸ்டேட்மெண்ட்கள் பீகாரின் முக்கிய பிராந்திய கட்சிகளான ஐக்கிய ஜனதா தளம் மற்றும் ராஷ்டிரிய ஜனதா தளம் போன்ற கட்சிகளுக்கு கலக்கத்தை உண்டு பண்ணியிருக்கிறது. அதே நேரம் பீகாரின் 2 முக்கிய கூட்டணிகளான என்டிஏ மற்றும் மகாபந்தன் கூட்டணியில் இருந்தும் தலைவர்கள் ஜன்சுராஜில் இணைந்து வருகின்றனர். இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொடுப்பது, மதுவிலக்கை அகற்றுவது, பீகாரின் கல்விக் கொள்கைகளை சீரமைப்பது என்று பல்வேறு வாக்குறுதிகள் கொடுத்து வந்தாலும் கட்சிகளுக்கு கலக்கத்தை ஏற்படுத்தியிருப்பது பிரசாந்த் கிஷோர் கையில் எடுத்திருக்கும் சமத்துவ அரசியல் தான். பீகாரில் மொத்தம் 243 தொகுதிகள் இருக்கின்றன. அனைத்து தொகுதிகளும் ஜன்சுராஜ் போட்டியிடும் என்று ஏற்கனவே தெரிவித்திருந்தார் பிரசாந்த் கிஷோர். தேர்தலில் ஜன்சுராஜ் சார்பாக போட்டியிட முஸ்லிம்களுக்கு 40 தொகுதிகளும், பெண்களுக்கு 40 தொகுதிகளும், மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சேர்ந்தவர்களுக்கு 70 தொகுதிகளும் வழங்கப்படும் என்று உறுதி கொடுத்திருக்கிறார் பிரசாந்த். ராஷ்டிரிய ஜனதா தளத்தின் விசுவாசமான வாக்காளர்களாக இருப்பது முஸ்லிம்கள் மற்றும் யாதவர்கள். இப்போது அதே ஓட்டர் பேங்கை பிரசாந்தும் குறிவைத்திருக்கிறார். சமீபத்தில் தான் 16,000 முஸ்லிம்கள் கலந்து கொண்ட பாட்னா மீட்டிங்கில் கலந்து கொண்டிருந்தார் பிரசாந்த் கிஷோர். கடந்த ஆண்டு வெளியான பீகாரின் சாதி வாரியான கணக்கெடுப்பின்படி பீகார் மக்கள் தொகையில் மொத்தம் 17.1 விழுக்காடு முஸ்லிம் மக்கள் இருக்கின்றனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதேபோல் பிரசாந்த் கிஷோர் பிராமண சமூகத்தை சேர்ந்தவர் என்பதால் கணிசமான அளவு பிராமண வாக்குகள் அவர் பக்கம் செல்லும் என்பதால் என்டிஏ கூட்டணிக்கும் பின்னடைவு ஏற்படும் என்று சொல்லப்படுகிறது. எப்படி பார்த்தாலும் பிரசாந்த் கிஷோரின் அரசியல் வருகை 2 கூட்டணிகளில் ஒரு கூட்டணிக்கு பலத்த சேதத்தை உண்டு பண்ணும். அது எந்த கூட்டணி என்பதை இப்போது மிகப்பெரிய கேள்வியாக மாறியிருக்கிறது.